பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். யோவான் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவர் சொல்றதை மாத்திரம் வாசிக்கிறேன். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். கர்த்தருக்குள் அருமையான விசுவாசிகளே, பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் முதல் தடவை பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. அவர் முதல் தடவை கேட்கும்போது சீமோனே அப்படின்னு கேட்கிறாரு. ரெண்டாவது தடவையும் சீமோனே, மூணாவது தடவையும் சீமோனே. ஏன் ஆண்டவருக்கு பேதுருங்கிற பேர் ஞாபகமே இல்லையா? 3 தடவை ஆண்டவர் பேதுருன்னு அவனை கூப்பிடாம யோனாவின் குமாரனாகிய சீமோனே சீமோனே சீமோனேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ இன்னும் பேதுருவா, உனக்கு பேர் வச்சாச்சு, ஆனா நீ பேதுருவா மாறலையே. பேர் என்னமோ பேதுரு தான், ஒரு கற்பாறை தான், ஆனா நீயோ இன்னும் அசைகிற ஒரு நாணல மாதிரி தானே இருக்கிற. விசுவாசிகளே, நம்ம எத்தனை பேர் நம்முடைய பெயர் ஆபிரகாமா இருக்கும், விசுவாசத்திலே வளர்ந்திருக்கிறோம். பெயர் டேனியலாக இருக்கும், என்னை போல் டேனியல். நான் ஜெபத்தில் வளர்ந்திருக்கிறேனா, தானியலை போல ஜெபிக்கிறேனா என்றெல்லாம் யோசித்து பார்ப்பேன். ஐயோ இல்லையே, நாம் அப்படி ஜெபிக்கவில்லையே. நாம் அப்படி ஜெபித்தால் இன்னும் ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார். அப்படி ஒரு தானியலை போல ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் என்னை ஆண்டவர் உருவாக்கட்டுமே என்றெல்லாம் என் உள்ளத்தில் நான் புலம்பிக் கொண்டிருப்பேன். பிரியமானவர்களே, இந்த அற்புதமான வேளையில கர்த்தருடைய நாமத்தை நான் இந்த நேரத்தில் ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கிறேன், துதித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன தெரியுமா? ஆண்டவர் கேட்கிறாரு, நீ இன்னும் சீமோனா தான் இருக்கிற, பரவாயில்ல, இருந்தாலும் நீ என்ன என்கிட்ட அன்பா இருக்கிறியா? அன்பா இருக்கிறியா? முதல் தடவை கேட்கிறாரு. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். உம்மை நேசிக்கிறேன்னு நீர் அறிவீர் ஐயா. ஆண்டவர் சொல்ற, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 2வது முறை கேட்கிறார், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் அறிவீர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3வது முறையும் ஆண்டவர் கேட்கிறார். அப்பொழுது யோனா சொல்றாரு, சீமோன் சொல்றாரு, எல்லாவற்றையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, என்னுடைய அன்பு எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன அன்பு தான் என்கிட்ட இருக்கு. அந்த பெரிய அன்பு, எந்த சூழ்நிலையில உங்களை பின்பற்றக்கூடிய அன்பு, உங்களை மறுதலிக்காத ஒரு அன்பு, உங்களுக்காக ஜீவனையும் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு இன்னும் என்கிட்ட வரல. நீங்க எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறீங்க. என்னுடைய அன்பு ரொம்ப சின்னதா இருக்கு. ஆம், இந்த வேளையில் நான் சொல்லுகிறேன், நம்முடைய அன்பு கூட ரொம்ப சின்னதாகத்தான் இருக்கிறது. ஒரு பெரிய அன்பாக இன்னும் அந்த அன்பு வரவில்லை. ஒரு சிறிய அளவில் தானே அந்த அன்பு இருக்கிறது. இந்த அன்புல இன்னும் நாம் வளரணுமே, இந்த அன்புல இன்னும் நாம் பெருகணுமே, இந்த அன்புல இன்னும் நாம் அதிகரிக்கணுமே. எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பிலே வளருங்கள், அன்புள்ளவர்களாய் இருங்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. ஆம், ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறது பார். ஆண்டவர் அந்த கொஞ்சம் அன்புள்ள மனிதனிடத்திலே ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் மேல் உங்களுக்கு கொஞ்சம் அன்பு இருந்தால் கூட, ஆண்டவரை நீங்கள் கொஞ்சம் நேசித்தால் கூட, உங்கள் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுவார். உங்களை கொண்டு ஆண்டவர் நிறைய கிரியைகளை செய்வார். உங்களுக்கு கொஞ்சம் அன்பு இருந்தால் கூட ஆண்டவர் சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, என் மகளுக்கு கொஞ்சம் அன்பாவது இருக்கிறதே என்று சந்தோஷப்படுவார். அதனால் உங்கள் மூலமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிடுவார். எனக்கு அருமையானவர், அவர் உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்து உங்களை கொண்டு அநேகரை ரட்சித்து, அநேகரை ஆசீர்வதித்து, அநேகருக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க, ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க, ஆடுகளை மேய்க்க, அநேக மனிதர்களை வழி நடத்த, அநேக மனிதர்களுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்க தேவன் உங்களை தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார் என்று உங்களை குறித்து நான் நம்பிக்கையோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. எல்லா மகிமையும் நான் அவருக்கே செலுத்துகிறேன். ஜெபிப்போமா? ஆண்டவரே, நன்றி. நாங்க பேதுரு மாதிரி ஒரு சின்ன அன்போட தான் இருக்கிறோம். பெரிய அளவில் உங்க மேல எங்களுக்கு அன்பு இல்லை. எங்க அன்பு குறைவா இருக்கு.
ஆனாலும் எங்களை நம்பி பொறுப்புகளை கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த பொறுப்புகளை சரியா செய்யறதுக்கு இன்னும் பலனை, சக்திய, சத்துவத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென்.